எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை என்று தினம் தினம் நொந்து கொள்கின்றனர் சிலர். வெற்றி பாதைகள் இலகுவாய் இருந்த போதும் தமக்குத்தாமே தடைக்கற்களை போட்டுக் கொள்கின்றனர் இன்னும் சிலர். ஆனால் மஸ்குலர் டிஸ்ட்ராபி என்னும் அரிய வகை நோயால் பாதிப்புற்று எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று இவ்வாண்டு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார் கிடா சுங்கை பத்தானி தமன் சுஜாதி இண்டாவைச் சேர்ந்த தேவ சுரேந்திரா சில்வராம். கை கால்கள் இல்லை என்றால் தான் கவலையுற வேண்டும், பலம்தானே குறைவு, இது ஒரு தடையா இல்லை என்கிறார் இவர். டுஷேன்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, அதாவது இது என்ன பண்ணுன்னா உங்கள் தசை இருக்குல்ல, மசில்ஸ், அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது லைக் அதோட மசில் மாஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா உங்கள் மசிலோட ஸ்ட்ரென்த்து, பலம் எதுவுமே உங்களால் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல் வந்துட்டு இயங்க முடியாது. படி ஏற கஷ்டமாக இருக்கும், ஓட முடியாது, ஸ்பாட்ஸு செய்ய முடியாது. அப்புறம் அப்பப்போ விழுந்துருவேன், பேலன்ஸ் ஓடிடுச்சுன்னா விழுந்துருவேன். இன்னும் நிறைய விஷயம் லைக் எது எதெல்லாம் மசில் தசை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு என்னால் செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு யோசித்தேன் லைக் எப்படி வந்துட்டு நம்ம இதை கடந்து வர போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக அப்பா அம்மாவோட உதவினால், அவங்க கொடுத்த சப்போர்ட்னால எப்படியே முன்னுக்கு வந்துட்டேன் நான். 15 வயதில் தான் தனக்கு இந்நோய் இருந்திருப்பதை கண்டறிந்துள்ளார் இவர். நாட்கள் கடக்க கடக்க தசையின் வலிமை குறைந்து இவரால் மற்றவர்களைப் போல இயல்பாக நடமாடவே முடியவில்லை. அருகாமையில் உள்ள இடங்களுக்கு மட்டுமே நடந்து செல்ல முடிந்தது இவரால். பெற்றோரின் ஊக்கம் சுரேந்திரனுக்கு பக்கபலம். பையன் அவருக்கு உடல்நிலை குறைவாக இருந்தால் கூட அவர் இந்த தூரத்துக்கு படித்து பட்டம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் அவருக்கு எவ்வளோ நிறைய சப்போர்ட் பண்ணோமோ அவளுக்கானே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் 3லேருந்து தான் அவருக்கு இந்த பிரச்சனை. அதுவும் அவர் எங்ககிட்ட சொல்லலை, அதை மறைச்சிட்டார். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அதை கண்டுபிடிச்சார், ஏன் அவருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சி. அவருக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. நல்லா ஓடி விளையாடிட்டு இந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்பயும் நாங்கள் மனசு தளரலை. அழுந்தோம் இல்லைன்னு சொல்லலை, அழுந்தாக்கா ஒன்றும் முடியாது, அதை எதிர்நீச்சல் போட்டு தான் வரணும். நிறைய பேர் இப்போ கையே இல்லாதவங்க கூட காலே இல்லாதவங்க கூட என்னென்னமோ சாதிக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, உடம்புல பலம் மட்டும் தான் பத்தலை. நல்லா நாங்கள் என்கரேஜ் பண்ணோம், அவர் டவுன் ஆக்க விட மாட்டோம். உன்னால் முடியும், நீ செய்யின்னு தான் இந்த அளவுக்கு வந்துட்டார். இதோட வேறு பெருமை எங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்நிலையில்தான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயில வாய்ப்பு கிட்டியுள்ளது இவருக்கு. ஒரே வகுப்பில் பல மாணவர்கள் இருக்க ஒருவருக்கு மட்டும் சிறப்பு சலுகை என்றால் முடியுமா? கல்வி வழி சமுதாய உருமாற்றத்தை ஏற்படுத்துவது எனும் இலக்கை அடைய தங்களுடைய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இவரை மட்டும் விட்டுவிடுமா என்ன? இவருக்கும் தேவையானவற்றை செய்து தந்தது பல்கலைக்கழக நிர்வாகம். வகுப்பறைக்கு அருகிலேயே தன்னுடைய வாகனத்தை நிறுத்த தனி இடத்தை ஒதுக்கி தருவது முதல் பரிவு மற்றும் அக்கறை கொண்ட விரிவுரையாளர்கள் என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டன இவருக்கு. இந்த ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு நடந்து போகும்போது கொஞ்சம் டயர்டாகும், உடம்பு கொஞ்சம் அசதியாகும், லைக் வேர்த்துரும் உடம்பு. அப்படியே சில டைம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் என்னோடய பிரச்சனை அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க எனக்காக வாகனம் நிறுத்தும் இடம் கொஞ்சம் பக்கத்துலேயே கொடுத்தாங்க. அது எப்படின்னா அது ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் காமிச்சா செக்யூரிட்டி கார்டு இங்கே கிட்டேயே பார்க் பண்ணி விடுவாங்க. ஸோ நாங்கள் கிட்டேயே பார்க் பண்ணிட்டோன்னே நான் எனக்கு நடந்து போக கொஞ்சம் ரொம்ப தொலைவாக இல்லாமல் கொஞ்சம் கிட்டேயா சீக்கிரமாக நடந்து போகிற மாதிரி ஒரு இடம் அவங்க பார்த்து கொடுத்துட்டாங்க. பெற்றோரின் பேராதரவிற்கு அடுத்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புக்கும் புரிந்துணர்வுக்கும் தான் எத்தனை முறை நன்றி கூறினாலும் போதாது என்கிறார் தேவ சுரேந்திரா. உங்களுக்கு ஏதாவது உடம்புல குறை இருந்துச்சுன்னா லைக் அது அதை பொருட்படுத்தாதீங்க. லைக் உங்கள் படிப்பு தான் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே பார்க்குறீங்க உங்கள் கண் கூட. அதனால் நீங்கள் நடக்க முடியலையோ எதுவோ இருந்தாலும் சரி, உங்களால் படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் சாதிக்கலாம். கல்வி கற்ற சமுதாயமே யாரையும் சார்ந்திராமல் சுயக்காலில் நிற்கும் சமுதாயமாக உருவாக முடியும். அதற்கு உடற்சார்ந்த பிரச்சனைகளோ நோய்களோ ஒரு தடையல்ல.
அதனை முன்னிறுத்தி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டுள்ள மாணவர்களுக்கும் என்றுமே முன்னுரிமை கொடுத்து கல்வி வாய்ப்புகளை கொடுத்து வருகிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். அவ்வகையில் பட்டதாரி சுரேந்திரனுக்கும் அவரை அந்நிலைக்கு உயர்த்த துணை புரிந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் நமது வாழ்த்துக்கள்.